Hello friends, வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் பகவதி இசைக்கு முத்து from மும்பை முத்து பாபா இன் கன்னியாகுமரி. நான் நேற்று சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்கு. அப் ட்ரெண்ட் லிமிட்டெட், டவுன் ட்ரெண்ட் அன்லிமிட்டெட். லாஸ்ட் 3 நாளாக பார்க்கும்போது 24 மண்டேல 24,768 இருந்து நேற்று வந்து 24,198 500 பாயிண்ட் ஆஸ்பாஸ் லாஸ்ட். நேற்று இரவு ஃபெடரல் ஓப்பன் மணி மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 0.25 கட் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் ஆல் 2 to 3% டவுன் க்ளோஸ் எஸ்டர்டே அண்ட் அவர் மார்க்கெட் ஃபாலோட் பை த சேம் ஆல்சோ. டுடே ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் 23,220 low and high 23,887, closed as was below 23,920. Nifty spot opened after pre-market session 23,887 opening, high level 24,005 high and low 23,920, and throughout the day traded 23,920, 23,960 and finally settled 23,951 with net loss of as was 250 points. அடுத்தால என்னன்னா, நிப்டி கன்சல்டேட் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு வந்திருக்கேன். டியூஸ்டே வந்து 24,462 க்ளோஸ் ஆயிருது. ரெசிஸ்டன்ஸ் 460, 490, 520 போகணும்னா 494 கீழே வந்துடுச்சு. நேற்று புதன்கிழமை 24,260 க்ளோஸ் ஆயிருக்கு. ஆஸ்பாஸ் 100 பாயிண்ட் கீழே. இன்னைக்கு க்ளோஸ் ஆனது வந்து 23,921. ஸ்பாட் வந்து 23,951 கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஸ்பாட்டை விட மேலே க்ளோஸ் ஆனாக்கி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸில் இருக்கும். இன்னைக்கு வந்து கீழே க்ளோஸ் ஆயிருக்கனால ஸ்ட்ராங் சப்போர்ட் வரும். நாளைக்கு வீக்கெண்ட் ஃப்ரைடே. நாளைக்கு வீக்கெண்ட் ஃப்ரைடே என்னன்னா, சப்போர்ட் லெவல் 23,920, 23,870 ரெண்டும் வர்றது பக்கா வரலாம். 870 கீழே போனால் 840, 790, 740 2 மாதத்துக்கு முன்னால் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்த வரும். 23,770 போகக்கூடாது. போனால் க்ளோசிங் 23,690, 640, 590, 23,520 வரும் அப்படின்னு ஏற்கனவே ஆகஸ்ட் மாதம் லோவில் நம்ம மார்க்கெட் கொடுத்தோம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், நவம்பர், டிசம்பரில் 3 மாதத்துக்கு முன்னால், 5 மாதத்துக்கு முன்னால் 23,770, 23,870, 23,790 வந்து ரிவர்ஸில் இருக்குது. இப்போ தேர்டு டைம் இன்னைக்கு 23,870 லோ அடிச்சிருக்கு. அதனால் 23,770 போய் 690, 590 வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ஸை பார்க்கும்போது இன்றைக்கு வந்து ஹை லெவல் வந்து 24,005. ஏற்கனவே காலையில் கொடுத்துருந்தா 24,020 மேலே போகாது. 40,070, 120 வரைக்கும் போகும்னு. ஆனால் 005 மேலே போகலை. நாளைக்கு மேபி வீக்கெண்ட் ஃப்ரைடே. நெக்ஸ்ட் வீக் செட்டில்மெண்ட் இருக்குது 26 டிசம்பர். அதில் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் ஹாலிடே. இந்த மாதம் டிசம்பருக்கு 3 நாள் இருக்குது. நாளைக்கு 4 ட்ரேடிங் செஷன் தான் இருக்குது. 4 பால்ஸ். சிக்ஸர் அடிக்கணும், இல்லை பவுன்சர் அடிக்கணும், இல்லை பவுண்டரி அடிக்கணும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் மேலே போகாது. மேக்சிமம் 24,120 வரைக்கும் போகலாம் நாளைக்கு க்ளோசிங். இப்ஸோ அபவ் 24,090, 290, 300 வரைக்கும் நிஃப்டி ஸ்பாட் டிசம்பர் சீரியஸ் க்ளோசிங் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது நாளைக்கு வீக்கெண்ட் ஃப்ரைடேல எப்படி க்ளோஸ் ஆகுறதுங்கிறத வச்சு தான் மண்டே, டியூஸ்டே
தேர்ஸ்டே 3 நாள் ட்ரேடிங், 3 பால் கிரிக்கெட் பால், சிக்ஸர், பவுன்சர், ஃபோர்ஸ், பவுண்ட்ரி எல்லாம் அடித்தா தான் மேலே வரும். அப்படி இல்லைன்னா 23,960க்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நாளைக்கு ஆர் 23,870 ஆஸ்பாஸ் க்ளோ ஆனால் நான் சொன்ன டார்கெட் அவ்வளோ வரும். 23,620, 23,590, 23,520. இந்த 3 ஃபிகரும் என்னன்னா 23,660 24,660 ஸ்ட்ராங், 660, 680 ஸ்ட்ராங், 24,680 க்ளோசிங் பார்த்தா தான் மேற்கொண்டு 860 போகும்னு சொன்னால் போகலை. அதே மாதிரி நாளைக்கு வீக்கெண்ட் ஃப்ரைடே 24,120 போனால் தான் மேற்கொண்டு போகும். அப்படி இல்லை நாளைக்கு க்ளோசிங் 23,900 கீழே க்ளோசிங்கான சொன்ன ஃபிகர் பூரா வரும். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் லாங் பொசிஷன் வித் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ். இவ்வளோ ஏன் இப்படி நடக்குனாங்க? எல்லா மார்க்கெட் எப்படி இருந்தாலும் நேற்று சொல்லியிருந்தோம். ஃபாரின் இன்ஸ்டியூட் 21, 22, 23, 24 4 வருஷமும் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடிக்கு மேலே விற்றுருக்குறாங்க. டொமஸ்டிக் இன்சூரன்ஸ் பம்ப் பண்ணியிருக்காங்க ஆஸ்பாஸ் 7 லட்சம் கோடி. ஹையர் லெவலில் இருந்தாலும் சரி, லோயர் லெவலில் இருந்தாலும் சரி, அவங்க விற்றுக்கிட்டே இருக்காங்க. பைசா கேஷ் மார்க்கெட் இருந்தால் த்ரூ ஆப்ஷன் ட்ரேடிங் கால் ஸ்டாக். நேற்று கூட நான் ஒன்று கொடுத்துருந்தேன். 24,500 புட்டு வந்து வாங்க சொல்லியிருந்தேன். ஏன்னா ப்ரீமியம் வந்து 30 ரூபா, 520 ரூபா இருந்துச்சு. கால் வந்து அதே இதில் வாங்க சொன்னேன் 30 ரூபா. கால் கீழே வந்துன்னா லாஸ் 30 ரூபா தான். ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிடுங்க. புட்டு வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குங்க. ஆல் அவுட். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது இன்னைக்கு நேற்று வந்து 52 ஆஸ்பாஸ் 500 கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. 3 ரேஞ்ச் சொல்லியிருந்தேன். 53, 54, 53, 52, 52, 51. நேற்று வந்து 51,2,010 லோ. இன்னைக்கு வந்து 51,220 வரைக்கும் லோ வந்திருக்கு. க்ளோசிங் ஆஸ்பாஸ் 51,550. ஆக இன்னைக்கு ஒரு 600-700 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி டவுன். பேங்க் நிஃப்டி நாளைக்கு 51-52 ரேஞ்ச் உள்ளதான் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா அது யாருக்கும் சொல்லியிருக்கேன் 52 க்ளோஸ் ஆனால் 51 வரும்னா இன்னைக்கு 51,220 வந்திருக்கு. நாளைக்கு வீக்கெண்ட் ஃப்ரைடே ஏற்கனவே எல்லாம் முடிஞ்சுது. யூஎஸ் ஃபெடரல் வந்து ஃபெடரல் ஓப்பன் மணி மார்க்கெட் ரேட் 0.25 டிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி 0.25 கட் பண்ணியிருப்பாங்க. 0.25 ஆர் 0.5 கட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெண்டையும் ஃபாலோ பண்ணி அடுத்த ரேட் நமக்கு கட் வரும். பேங்க் ரேட் எல்லாமே கீழே வந்தாச்சு. ஏற்கனவே பேங்க் வந்து 53,860 இன்னைக்கு லோ வந்து 51,220. 52, 53, 2,200, 3,000 பாயிண்ட் இன்ட்ராடே ஹாய். இந்த 2 வாரத்தில் ஒரு வாரத்தில் போன வாரத்துலையும் இந்த வாரத்துலையுமே 53,860 இருந்து இன்னைக்கு 51,220 கிட்டத்தட்ட 3,800 பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு. இன்னைக்கு க்ளோசிங் வந்து ஆஸ்பாஸ் 51,500 ப்ளஸ். ஆனால் மைனஸ் வந்து ஒரு 650 பாயிண்ட் கிட்ட மைனஸ் ஆயிருக்கு. நாளைக்கு பேங்க் நிஃப்டி கீழே போகிறதா இருந்தால் 51 அடிக்கணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா 52க்கு மேலே க்ளோஸ் ஆகும். 51 அடித்தா 49,760, 560, 49,460 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த 4 ட்ரேடிங் செஷன் தான் இருக்குது. கிறிஸ்மஸ் ஹாலிடே மார்க்கெட் how it will move. Foreign institutions all are in leave. Either choppy market or market will go down further. Okay, thank you. Please subscribe Muthu Baba Share Bazaar, fully loaded technical answers. Follow chart movement, intraday consolidated closing, weekly consolidated closing. Big one the window. Okay, thank you.